பல பேர் சொல்றான் சீமான் வந்து பல கோடியை வாங்கிட்டு தான் வேட்பாளர் போட்டாரு. இந்த தொகுதியில இவர் வேட்பாளரா நிக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேட்பாளரை போட்டா அவருக்காக வேட்பாளரை போட்டதா அர்த்தம். 6 மாசத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சாச்சு. 2026 பிப்ரவரி 21 கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிறது 1 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில மாநாடு நடத்தி வேட்பாளர் அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அறிவித்து எல்லாரும் களத்துக்கு போயிட்டாங்க. 117 பெண்கள் 117 ஆண்கள். அப்புறம் எப்படி எவன்ட்டையும் காசு வாங்க முடியும்? சரி, அப்படி காசு வாங்குறதா பிரதானம்னா திமுக கூடயே அதிமுக கூடயே 40 சீட்டை வாங்கிக்கிட்டு பல கோடிகளை வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ அடிச்சிருக்கலாமே. கன்ஃபார்ம் எம்எல்ஏங்க போட்டி போட்டு ஒரு கடுமையா போராடி முயற்சி பண்ணி இவ்வளவு கடுமையான உழைப்பையா கொடுக்கணும். ஈஸியா சொபிஸ்டிகேட்டடா அவர் போய் சட்டப்பேரவையில் உட்கார்ந்துருக்கலாமே. எம்எல்ஏ வாரதாங்க சீமானுக்கு ஆசை. சீமான் கட்சியில ஒரு 40 பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அழகா திமுக கூட்டணி இல்ல அதிமுக கூட்டணி யாரு கூட போனாலும் கூப்பிட்டுக்குவாங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்க, பேசவும் செஞ்சாங்க, பகவான் ஆர்த்தில எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அழகா போயிருக்கலாம். தேமுதிக போன மாதிரியோ அமமுக போன மாதிரியோ அழகா போயிருக்கலாம். போயிட்டு கன்ஃபார்ம் எம்எல்ஏக்கள் அடிச்சிட்டு காசையும் வாங்கிட்டு பல கோடியை சேர்த்துக்கிட்டு பண்ணிருக்கலாமே. பணம் தான் பிரதானம் என்றால், பதவிதான் பிரதானம் என்றால் அந்த வேலையை சீமான் எப்பவோ செஞ்சிருக்கலாம். இந்த தேர்தலையும் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது செஞ்சிருக்கலாம். அதுவல்ல, இந்த எல்லாருக்கும் மாற்றாக ஒரு மாற்று அரசியலான விதையை போடணும். அந்த விதையை போடுவேன்னு உறுதியா நின்னதுனால தான் அவருக்கு வாக்கு செலுத்தின அத்தனை பேர் உறுதியா நின்றுருக்கான். இந்த தேர்தலில் ஒரு சஸ்பென்ஸ் சொன்னல, அந்த சஸ்பென்ஸ் மே 4ஆம் தேதி தெரிய வரும்.